வணக்கம். நான் ரவிச்சந்திரன், ஃபினான்சியல் கன்சல்டன்ட். வெல்கம் பேக் டு வெல்தி மைண்ட் செட் யூடியூப் சேனல். நாங்கள் பர்சனல் ஃபினான்சிங் ஃபார் எ காமன் மேன் அப்படின்ற தலைப்பில் தினமும் வெவ்வேறு டாபிக்கு பேசிகிட்டு இருக்கோம். இது முழுக்க முழுக்க ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம். இது மக்களுக்கு ஃபினான்ஸை பற்றிய ஒரு பயத்தை போக்குறதுக்கும், மேலும் அவங்க இது சம்பந்தமா நிறைய புரிதல்களை ஏற்படுத்திக்கிறதுக்குமான ஒரு நிகழ்ச்சி. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஹலோ காமன் மேன், வெல்கம் டு வெல்தி மைண்ட் செட் யூடியூப் சேனல். பர்சனல் ஃபினான்சிங் ஃபார் எ காமன் மேன் என்ற தலைப்பில் வெவ்வேறு டாப்பிக்குகளை தினமும் பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் உங்கள் நிதி வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடாதவை என்னென்ன அப்படின்றத இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணுன்றதுக்கு ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்போம். ஆனால் என்ன செய்யக்கூடாதுன்றதுக்கு எந்த விதமான லிஸ்ட்டும் நம்மக்கிட்ட இருக்காது. ஏன்னா அது நமக்கு தெரியாமே நம்ம ரெகுலராக செஞ்சுக்கிட்டு இருப்போம். நம்ம என்னென்னத்தை கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கணும் பிஃபோர் டேக்கிங் எ ஃபினான்சியல் டெசிஷன் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்ப்போம். வாங்க. ஒரு செல்வத்தை உருவாக்குவதை பற்றி அனைவரும் பேசுகிறாங்க. ஆனால் தவறுகளை தவிர்க்கிறதும் அதே அளவுக்கு முக்கியன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு சின்ன தவறு கூட உங்களை 5 வருஷம் 10 வருஷம் பின்னாடி எடுத்துகிட்டு போயிடும். இதுக்கு நான் வெவ்வேறு வீடியோஸில் வெவ்வேறு உதாரணங்கள் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் ஒரே ஷேரில் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஒரு ஷேர் ரொம்ப டவுனாக போய் அவருடைய 10-12 வருஷ சேமிப்பு பார்த்திங்கன்னா ஒரே ஷேரில் லாக் ஆகி கரைஞ்சி போனதை நான் பார்த்துருக்கேன். இது எதுக்கு உதாரணமாக சொல்கிறேன்னா, டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் சிங்கிள் பேஸ்கெட்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தவிர அவர் பண்ணி அவருடைய மொத்த பொருளாதாரத்தையும் ஒரே ஒரு கம்பெனியை நம்பி இன்வெஸ்ட் பண்ணி அதில் எல்லாத்தையும் லாக் ஆகிட்டார். இந்த மாதிரி தவறுகளை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். இது உங்களை இந்த படத்தில் காட்டுற மாதிரியான பெரிய ட்ராப்பிலிருந்து உங்களை காப்பாற்றும். நாம் இப்போ என்னென்ன தவறுகளை அவாய்ட் பண்ணுன்றதை இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க. ஸ்பெண்டிங் மோர் தேன் யூ எர்ன். நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு மேலே செலவு பண்ணுறது தான் முதல் ட்ராப்பு. நீங்கள் ஒரு சிலரோட பாக்கெட்டை பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே கிரெடிட் கார்டு இருந்து தான் இருக்கும். அதில் கேஷே ஒன்றும் இருக்காது. நிறைய சம்பளதாரர்கள், ஈவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸே பார்த்தீங்கன்னாக்கா கௌரவத்துக்காக ஒரு பெரிய வீடு வாங்கிக்கிறாங்க, ஒரு காரு வாங்கிக்கிறாங்க, ரெண்டுமே இஎம்ஐ. ஒரு பைக்கு புதுசாக மாடலில் வந்த பைக்கை எதனாலும் வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க பெரிய ஆளுன்னு மற்றவங்க நினைக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி அவங்களுடைய சக்திக்கு மீறிய செலவுகளை செய்கிறதுனால அவங்களுடைய சம்பளம் எல்லாமே 3 நாள் 4 நாள்லேயே பார்த்திங்கனாக்கா இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. அவங்க 10 நாளைக்குள்ளாரையே அடுத்தவங்ககிட்ட கடன் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்லாட்டினாக்கா கிரெடிட் கார்டில் ரோல் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கிரெடிட் கார்டில் இருக்கிற கடனை அந்த கிரெடிட் கார்டுக்கும், அந்த கிரெடிட்டில் இருக்கிற கார்டை இந்த கிரெடிட் கார்டுக்கும், இப்படியே மாற்றி மாற்றி பார்த்திங்கனாக்கா அவங்க ரோல் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பழைய காலத்தில் நம்ம இவர் பாமா விஜயன்ற ஒரு படத்தில் பாலையா ஒரு பாட்டு பாடியிருப்பார். வரவு 8 செலவு 10, அதிகம் 2 கடைசியில் தொந்தனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். இது நிதர்சனமான உண்மை. உங்கள் வரவுக்கு மீறி செலவு செஞ்சிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் பின்னாடி தான் போயிட்டுருப்பீங்கன்றதை புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய செலவுகளை உங்கள் வரவுக்கு உள்ளார கட்டுப்படுத்த ஆரம்பிங்க. மேலும் நம்ம 50-30-20 ரூல் ஒன்று சொல்லியிருக்கோம். உங்களுடைய தேவைகளுக்கு 50%, உங்களுடைய ஆசைகளுக்கு 30%, உங்களுடைய சேமிப்புக்கு அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 20% நீங்கள் ஒதுக்குனீங்கனாக்கா ஒரு சேஃபர் ஜோனில் இருப்பீங்க. அடுத்தது எமர்ஜென்சி ஃபண்டு இல்லாமல் இருக்கிறது. ஒரு வேலை இழப்பு இல்லை ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, இதுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா உங்களுடைய மாத செலவான உதாரணத்துக்கு ஒரு 50,000 உங்களுக்கு மாத செலவு ரெகுலராக ஆகலாம். அதை விட ஒரு 6 to 12 டைம்ஸ் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாக்கா ரொம்ப சேஃபாக இருப்பீங்க. திடீர்னு வேலை போகுது, இல்லை ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் எமர்ஜென்சினாக்கா அந்த எமர்ஜென்சி ஃபண்டு உங்களை காப்பாற்றும். ஸோ எமர்ஜென்சி ஃபண்டு இல்லாமல் நீங்கள் பிளான் பண்ணுற எந்த ஒரு ஃபினான்ஸுமே பார்த்திங்கனாக்கா பேஸ்மெண்ட் இல்லாமல் நீங்கள் வீடு கட்டுற மாதிரி தான். அந்த வீடு நீங்கள் சின்ன வீடாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மாளிகையாக இருந்தாலும் அது நிற்காதுன்றதை புரிஞ்சுக்குங்க. இதுக்கு அடுத்தது இக்னோரிங் இன்சூரன்ஸு. நான் பெரிய பெரிய பணக்காரங்களே கூட ஒரு சிலரை பார்த்துருக்கேன், பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு இன்சூரன்ஸில் நம்பிக்கை கிடையாது. என்னென்னா இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் நான் இறந்தால் மட்டும்தான் வரும், நான் எதுக்காக அதில் பணத்தை வேஸ்ட் பண்ணணும்
இல்லை மெடிக்கல் இன்சூரன்ஸ்ன்றது நான் வந்து இப்போ 10 வருஷத்தில் எனக்கு வந்து ஒரு எந்த விதமான மெடிக்கல் ப்ராப்ளமே வந்ததில்லை, நான் ஏன் பண்ணணும், இந்த மாதிரி வந்து கேள்வி கேட்குறவங்கள வந்து நான் பார்த்துருக்கேன். இறப்புன்றது வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் நினச்சி வர்றதில்ல, அது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்லாம் வரலாம். நீங்கள் வந்து எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி ஒழுங்காக ரோட்டில் போகலாம், ஆனால் எதிரில் வர்றவன் அந்த மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் உங்கள் வேலை வந்து முட்டினாக்கா நீங்கள் இறந்து போகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. மெடிக்கலும் பார்த்திங்கன்னா நீங்கள் நேற்று இருந்த வயசை விட இன்றைக்கி ஒரு நாள் கூட, இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆண்டொன்று போனால் உங்கள் வயதொன்று போகும். அதனால் இன்றைக்கி இருக்கிற பாடி கண்டிஷன் நாளைக்கு இருக்காது. ஏன் எல்லா ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டும் இந்த மெடிக்கல் பில்லு ஆர் மெடிக்கல் இன்சூரன்ஸை வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்கன்னாக்கா, உங்களுடைய 10 வருட உழைப்பு 15 வருட உழைப்பு ஒரு 10-20 நாள் ஹாஸ்பிட்டலைசேஷன்லேயே கரைஞ்சி போயிடும். அதனால் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸுன்றது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வந்து இந்த மாதிரி உங்களுடைய சேவிங்ஸை மொத்தமாக அளிக்கிற நிலைமையிலிருந்து காப்பாற்றும். ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றது பார்த்திங்கனாக்கா உங்களுடைய ஆப்சன்ஸில் உங்கள் குடும்பத்தை வந்து ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை கொடுக்கும். எமோஷனல் சப்போர்ட் வந்து யாராலையும் கொடுக்க முடியாது. அட்லீஸ்ட் உங்கள் ஃபேமிலி ஃபினான்ஷியலாவது செக்யூராக இருக்கும். 4வது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பிளைண்ட் இன்வெஸ்டிங் வித்தவுட் நாலேஜ். இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான், இல்லை வந்து ஒரு எஸ்எம்எஸ் வருது, வாட்ஸ்அப் மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா கண்ணை கட்டிக்கிட்டு நீங்கள் வந்து ஏற விடுற மாதிரி தான். அது வந்து சரியான இலக்க போய் சேரணுன்ற அவசியம் கிடையாது. அதில் எக்ஸ்பர்ட்ஸு ஒரு சிலர் இருப்பாங்க, ஆனால் அவங்களும் பிளைண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு கண்டிப்பாக வந்து பண்ண மாட்டாங்க. அதனால் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு வெப்சைட்டில் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் முதலீடு பண்ணாமல் ஒரு நிதி ஆலோசகரை அணுகி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பிளான் பண்ணிங்கனாக்கா அது உங்களுக்கு எதிர்காலத்தை ஒரு நல்ல விதமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைன்னா நீங்கள் எங்கேயுமே இருக்க மாட்டீங்க, உங்கள் சம்பாரித்த பணத்தையும் தினமும் தொலைச்சிக்கிட்டு தான் இருப்பீங்கன்றதை புரிஞ்சுக்கங்க. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நாட் பிளானிங் ஃபார் ரிட்டையர்மெண்ட்டு. எல்லாருமே வந்து அடுத்தவன் ரிட்டையர் ஆகிறத வந்து நாம் ஒரு பார்ட்டி வச்சு ஃபங்க்ஷன் பண்ணி அவருக்கு மாலை போட்டு அனுப்புகிறத தான் பார்த்துருப்போம். அதுக்கப்புறமேட்டு அவர் வீட்டில் போய் என்ன பண்ணுறான்றதை நம்ம வந்து பார்த்துருக்க மாட்டோம். நிறைய பேர் அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்ன்றதை பிஎஃப் அமௌண்ட் இதெல்லாம் எடுத்து நடுவுலேயே வீடு கட்டியிருப்பாங்க, இல்லை பொண்ணுங்களுக்கோ பசங்களுக்கோ கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, இல்லை பசங்களோட எஜுகேஷனில் கொண்டு போய் அதை இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. இப்போ வந்து ஒர்க்கிங் பீரியட் ஒரு 40 வருஷம்னாக்கா ரிட்டையர்மெண்ட் பீரியட் அட்லீஸ்ட் ஒரு 30 வருஷமாவது அவங்களுக்கு இருக்குன்றத யாருமே மறந்துடுறாங்க. நீங்கள் பணம் இல்லாத ரிட்டையர் ஆனீங்கன்னாக்கா உங்களுக்கு வீட்டில் ஒரு சுயமரியாதை இருக்காது. நீங்கள் சொல்கிறத யாருமே வந்து கண்டுக்க மாட்டாங்க. அடுத்தவங்க கையை நம்பி தான் நீங்கள் வந்து இருக்கணும். ரிட்டையர்மெண்ட் எப்போ பிளான் பண்ணுன்றத ஒரு தனி வீடியோவாக போட்டிருக்கோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரிட்டையர்மெண்ட்ன்றது வந்து பார்த்திங்கனாக்கா கடைசி நாளில் டிசைட் நம்ம வந்து முடிவு பண்ணுறதில்ல. முதல் நாள்லேருந்தே, அதாவது வேலைக்கு சேர்ந்து முதல் வருஷம் இருந்தே நீங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா எப்போவுமே ஒரு சிறந்த டைம் தான். எப்போ ஆரம்பிக்கணுன்ற நேரமே கிடையாது. டே 1லேருந்தே நீங்கள் ஆரம்பிக்கணுன்றது தான் நிதர்சனம். அடுத்தது பார்த்திங்கன்னா டூ மெனி லோன்ஸு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து 2 வீட்டு லோன் போட்டிருக்காரு, 2 கார் லோன் போட்டிருக்காரு, 2 வீலர் லோன் போட்டிருக்காரு, பர்சனல் லோன் போட்டிருக்காரு, கோல்டு லோன் போட்டிருக்காரு. அவருடைய பேர் வந்து வராத சிவில் ஸ்கோரே வந்து கிடையாது. அத்தனையில் போட்டு இந்த கோவிட் டைம் வந்தப்போ பார்த்திங்கனாக்கா அவரால் எந்த கடனையுமே வந்து கட்ட முடியல. எல்லாத்துக்கும் அவருடைய சொத்தை வந்து ப்ளட்ஜ் பண்ணியிருந்தார். இப்போ பேங்க் அவருடைய சொத்து பூராத்தையுமே வந்து எடுத்துக்கிச்சு. இப்போ ஒரு பெரிய கோடீஸ்வரர் தேவையில்லாத லோன்கள் வந்து எடுத்ததுனால பார்த்திங்கனாக்கா அவர் இருந்த எல்லாத்தையுமே இழந்துட்டு இப்போ வந்து ரோட்டுக்கு வந்துட்டார். நீங்கள் லோன் வாங்குறது தப்பு இல்லை, நல்ல கடன் கெட்ட கடன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் பாருங்கள். அதில் பார்த்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக நடந்துங்க. எந்த ஒரு பெரிய டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டை அணுகி அவருடைய அட்வைஸ் எடுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் பட்ஜெட் போடாமல் ஒரு ஃபினான்ஷியல் கோல் இல்லாமல் நீங்கள் வந்து வாழ்க்கை நடத்துறது திட்டமில்லாத வாழ்க்கை நிதி வெற்றியை வந்து தடுக்குது. உங்கள் இலக்குகளை வந்து தெளிவாக அமைச்சிக்கங்க. உதாரணத்துக்கு இதுக்கும் நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். உங்கள் சில்ட்ரன்ஸ் மேரேஜு ஆர் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டு ஆர் ஹவுஸ் பர்ச்சேஸு ஆர் வேர்ல்டு டூரு எதுவாக வேணால் இருக்கலாம். இல்லை ஒரு நல்ல கார் வாங்குறது 5 இயர்ஸ் கழிச்சு கடன் வாங்காமல் நீங்கள் வந்து பணத்தை சேமிங்க. அதை வச்சு உங்களோட நிதி இலக்குகளை வந்து அடையுங்க. நீங்கள் ஒவ்வொரு மாதமும் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய தேவையில்லாத செலவுகளை வந்து ட்ராக் பண்ண முடியும். தேவையில்லாத செலவுகளை ட்ராக் பண்ணிங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக உங்களால் அவாய்ட் பண்ண முடியும்.
தயவுசெய்து நீங்கள் பட்ஜெட் பண்ணி குடும்பம் நடத்துங்க, இல்லை வாழ்க்கையை நடத்துங்க. அடுத்தது இந்த டேக்ஸ் பிளானிங்கை மொத்தமாக இக்னோர் பண்ணுறது. நீங்கள் வரி திட்டமிடல் இல்லைன்னாக்கா அரசு அதிகம் நீங்கள் வந்து வரி செலுத்த வேண்டியிருக்கும். உங்களுக்கு குறைவான சேமிப்பு வந்து குறையக்கூடும். அதனால் நீங்கள் உங்களுடைய வருமானம் என்ன, உங்களுக்கு எவ்வளோ வந்து டேக்ஸ் வரும், நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு டேக்ஸ் குறைவுன்றதை உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி நீங்கள் டேக்ஸ் பிளானிங் வந்து பண்ணிக்கிறது நல்லது. இதை தயவுசெய்து ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு இன்கம்மை மட்டும் நம்பிட்டு இருக்கிறது. இப்போ எனக்கு தெரிஞ்சு 90% ஆளுங்க அவங்க செய்கிற வேலையிலேருந்து வர்ற வருமானத்தை மட்டும்தான் நம்பிட்டு இருப்பாங்க. நாளைக்கு திடீர்னு வேலை போச்சுனாக்கா அவங்க ஒரு 2 மாதத்துலேயே நடுத்தருவுக்கு வர்ற அளவுக்கு நிலைமை இருக்கும். வாரன் பஃபெட் என்ன சொல்கிறாருன்னா, மினிமம் 7 வகையான இன்கம் இருந்தால் தான் நீங்கள் வந்து பணக்காரர் ஆக முடியும்னு சொல்கிறாரு. நீங்கள் பணக்காரர் ஆகுறீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட்டு ரோடுக்கு வராமல் இருந்தாவே அது உங்களுக்கு குடும்பத்துக்கு நீங்கள் செய்கிற ஒரு நல்ல விஷயம். குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து 4 வருமானத்தை ஏற்பாடு படுத்திங்க. அது ஒரு சைடு ஹஸ்லாக இருக்கலாம், இல்லை சாஃப்ட் ஸ்கில் வளர்த்துக்கிட்டு அதிலிருந்து ஒரு கூடுதல் வருமானம் சம்பாதிக்கக்கூடியதாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். நீங்கள் அதுக்குண்டான பிளானிங்கை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, டிலேயிங் இன்வெஸ்ட்மெண்ட்டு. நான் இப்போல்லாம் எனக்கு கடன் இருக்குது, நான் வந்து இப்போ இமீடியட்டாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அடுத்த வருஷம் தான் நான் வந்து ஆரம்பிக்கிறேன், அதுக்கு அடுத்த வருஷம் இருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுகிட்டே வருவாங்க. அதாவது ப்ரொகாஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அகலத்தில் சொல்லுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ ஆரம்பிச்சிருக்கணும்னா போன வருஷமே ஆரம்பிச்சிருக்கணும். இதுதான் எல்லா ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்னு சொல்லுவாங்க. எப்போ வந்து அதை விற்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எப்போயுமே விற்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் லாங்கர் டைம் கொடுக்க தான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். முதலீட்டு வந்து நீங்கள் தாமதப்படுறது வந்து உங்கள் வளர்ச்சி வாய்ப்பை வந்து இழப்பதற்கு சமம். இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை நோக்கி போகிறதுக்கு என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஸ்பெண்ட் வைஸ்லி, நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு செலவு பண்ணுங்கள். சேவ் ரெகுலர்லி, சீராக நீங்கள் வந்து சேமிங்க. ப்ரொடெக்ட் வித் இன்சூரன்ஸு, உங்களுக்கு ஃபேமிலிக்கு ஹெல்த் இன்சூரன்ஸு, உங்கள் வாகனத்துக்கு ஜென்ரல் இன்சூரன்ஸு, உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸு, இதை தயவுசெய்து எடுத்துக்கோங்க. இன்வெஸ்ட் ஸ்மார்ட்லி, நீங்களாக வந்து சுயமருத்துவம் பார்த்துக்காம ஒரு நிதி ஆலோசகர் அன்றைக்கி அவரோட அட்வைஸ் படி நீங்கள் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ் எல்லாம் அடையலாம். பிளான் ஃபார் ஃப்யூச்சர், எதிர்காலத்துக்கு திட்டமிட்டு நீங்கள் வந்து சேமிச்சிங்கனாக்கா ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை ஈஸியாக அடைய முடியும். ஃபைனலாக ஒரு மெசேஜ், நிதி வெற்றின்றது பார்த்திங்கன்னா தவறுகளை தவிர்ப்பதும் ஒழுக்கமான நடைமுறையும் தான் உங்களை சரியான ஒரு நிதி இலக்கை அடைய வைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் பார்க்க வற்புறுத்துங்க. மேலும் நாங்கள் காமன் மேன் கேபிட்டல் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து தொடங்கியிருக்கோம். இது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்சூரன்ஸு மற்றும் லோன், கம்ப்ளீட்டு ஃபினான்ஷியல் ஒன் ஸ்டாப் சொல்யூஷனை வந்து கொடுக்கறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். காமன் மேன்னு ஏன் மிச்சோம்னாக்கா, எல்லாருமே வந்து நம்ம படித்தவங்க, இங்கே போய் பெரிய அளவில் இருக்கிற ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் அணுகணும் அந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி இல்லாமல் ஒரு நார்மலாக ஒரு 1000 ரூபா 2000 ரூபா சேமிக்கிறதுக்கு கூட நம்ம வந்து நிதி ஆலோசனைகளை வந்து வழங்கணுன்றதுக்காக தான் ஒரு நல்ல எண்ணத்தில் இதை வந்து ஆரம்பிச்சிருக்கோம். தேவைப்படுறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி வலியுறுத்துங்க. நாங்க காமன் மேன் கேபிட்டல் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்று தொடங்கியிருக்கோம். இது எதுக்குன்னா, நம்மள மாதிரி பொதுமக்களுக்கு இன்சூரன்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு மற்றும் லோன் இதெல்லாம் 1 பாயிண்ட் சொல்யூஷனாக கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் இதை ஆரம்பிச்சிருக்கோம். இதை பற்றிய தேவை இருக்கிறவங்க எங்களுடைய நம்பர் இங்கே ஸ்க்ரால் ஆகிறதுல காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.